திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு நம்ம 2025 சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரவங்க நம்ம சொல்கிறதுலே கர்ஜனை வருதுங்க. சிங்கம் போலவங்க. அவங்களுக்கு தாப்பம் பலம். அது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா பலம். ஆனால் அவங்க அப்பா பலத்தை வச்சு இவங்க சரியாகவே எதையுமே செய்ய போகிறது இல்லைங்க. 2ல் கேது, பாகிஸ்தானத்தில் கேது. அந்த கேதுவுமே ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த அந்த 4 மாதங்களுக்குள்ளேயே எல்லா பயிற்சி இருக்குது. ராகு கேது பயிற்சி இருக்குது. அஷ்டம சனி பிடிக்க போகுது. ஜென்மத்தில் கேது வரப்போகுது. 7ஆம் இடத்துல ராகு வரப்போகுது. 8ஆம் இடத்துல சனி வரப்போகுது. அதான் இது அஷ்டம சனின்னு சொன்னேன். இவங்களுக்கு ப்ராப்பராக இந்த வருடம் எல்லா கிரகங்களுமே முன்னுக்கு முரணாக போய் நிற்கிது கட்டத்தில். சரியா? வாக்குஸ்தானத்தில் இருந்த கேது இப்போ வரைக்கும் அவங்க பேச்சு திறன் கொஞ்சம் எங்கேயுமே எடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த பேச்சு திறன் எடுபடும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ நாள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். இன்னுமேல் பிஸ்னஸில் கவனம் செலுத்த வாய்ப்பு நிறையாக இருக்கிறது. அதேமாரி நீங்கள் ஒரு என்ன ப்ரேயர் சொல்லலாம்னா சுவாசின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கொடைக்கானல் கூப்பிட்டான், போயிட்டேன். என் ஃப்ரெண்டு இங்கே சுத்த கூப்பிட்டாங்க, அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன் அப்படி சொல்லி அடுத்தவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. வீட்டு வேலை வேலைங்கிறது சில விஷயங்கள் இருக்குது. அது இந்த வருடம் செய்தீர்களானா சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதேமாரி உங்களுக்கு 100 தொழில் வச்சு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த தொழில் தான் நான் பார்ப்பேன், பிடிவாதமாக இருப்பீங்க. அதே கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா ஜென்மத்தில் கேது வரப்போகுது. ஜென்மத்தில் கேது வந்தால் அது உங்களுக்கு இந்த வருடம் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்களை நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கிட்டால் கொஞ்சம் மாற்றங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதேமாதிரி உடம்புல டிசம்பர் வரைக்கும், இப்போ 2024 டிசம்பர் வரைக்கும் எனக்கு உடம்பளவில் நிறைய பிரச்சனை இருந்தது. 2024 நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டேன். உயிர் போகிற அளவு கூட பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். மெடிக்கலுக்கு போய் மருத்துவ செலவு நிறையா பார்த்தேன். ரோகஸ்தானத்தில் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வருடம் அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது. மருத்துவ செலவில் நீண்ட ஆரோக்கியம். இந்த 2025 ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. தெளிவான மனசோடவே இருக்க போகிறீங்க. போன வருடம் கூட தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த வருடம் தெளிவான மன ஓட்டத்தில் இருக்க போகிறீங்க. 10ல் குரு வக்கரகதியாக ஜனவரியிலேருந்து இருக்கார். ஆனால் அதே குரு உங்களுக்கு 11ல் இருக்க போகிறார். அது ஒரு நல்ல விஷயம். லாப குருவாக இருக்கார். அடுத்து குரு பயிற்சிக்கு அப்புறம் 5ஆம் மாதம் இருக்குது, 4ஆம் மாதம் இருக்குது, திருக்கணித வாக்கியம் பிரகாரம் இருக்குது. அந்த பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்ப்போம். அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்குது. 11ல் குரு வந்திருக்காரு. அந்த 11 குருவை நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். தொழிலில் நல்லா ஈடுபாடாக செயல்பட்டிங்கன்னா தொழில் நல்லா இருக்கும். இதே படிக்கிற பிள்ளைய உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல லெவலில் படிப்பாங்க. இல்லை ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை ஸ்தானத்தில் நல்லா இருக்குது. தொழில் நல்லா கடுமையாக எவ்வளோ கடுமையாக பார்க்கணுமோ உங்கள் பொழுதுபோக்கு ஆர்ப்பாட்டம் அந்த விஷயங்கள் பார்ட்டி இருட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தள்ளி போட்டுட்டு நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேறலாம், நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதணுமே. நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுவோமே. நம்ம வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி நமக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசித்து இந்த வருடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் சின்ன விஷயங்களில் அனலைஸ்மெண்ட் பண்ணியே செஞ்சுருவீங்க. இப்போ பங்கு சந்தை இருக்குது, பல வருட்ட பணத்தை வாங்குறாங்க. அதில் இவங்க பங்கில் போட்டு இவங்க பெரிய லெவலில் லாபத்தை கூட்டி அதுக்கப்புறம் எல்லாரும் பிரித்து கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் ஒரு பங்குச்சந்தை மாதிரி தான். எல்லாரோட அமௌண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து இறக்கிடுவீங்க. இறக்கி அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பீங்க. உங்கள் லாபத்தையும் பார்க்கணும்ல. அதை சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பல மடங்கு லாபம் அடைவீங்க. அஷ்டம சனி வந்துருச்சு, அதனால் எனக்கு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு கேட்கலாம். அஷ்டம சனி இந்த வருடம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் நல்லது கெட்டதை பகுத்தறித்து காட்டுவார். இந்த 2.25 வருடம் 2.5 வருடம் அஷ்டம சனி இருக்குது உங்களுக்கு. அந்த 2.5 வருடத்தில் உங்களுக்கு எல்லா விதமான பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. பெற்றவங்களால கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை கூட அந்த அஷ்டம சனி உங்களுக்கு உண்மையில் கற்றுக் கொடுக்குங்க. இன்றைக்கி யார் நல்லவங்க தலையில் தூக்கி வச்சுருப்பீங்க, இவங்க நல்லவங்க, நான் எங்கே போனாலும் இப்படி தான் ராஜா மாதிரி உட்காந்துருப்பேன், அவர் எனக்கு மரியாதை செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சிலரை வச்சு இருப்பீங்க. அவங்கள தான் வாழ்க்கையை நினச்சிருப்பீங்க. அந்த சனி உங்களுக்கு உணர்த்திடுவார். அவன் உன்னை டம்பி பீஸாக தான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்போது உங்களுக்கு அந்த அஷ்டம சனி உங்களுக்கு நல்லது செய்கிறதா கெட்ட செய்கிறாரா அப்போது உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. ஆமாம்ல, அவனை நல்லவன் நம்பித்தனால் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம அப்பா பேச்சை கேட்காம போயிட்டோமோ, அந்நியார் நம்ம பொண்டாட்டி பேச்சை கேட்காம போயிட்டோமோ, இவங்க பேச்சை கேட்காம போயிட்டோமோ அப்படின்னு உங்களை நீங்களே உணரக்கூடிய வருடம் இந்த வருடம்.
உங்கள் தொழில் பார்க்குறவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க, பெரிய லெவலில் முன்னேறுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அஷ்டம சனி இருக்கிறப்ப ஆடவும் கூடாது, அடங்கவும் கூடாது. ஆடி அடங்குற வயசுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓய்வு எடுக்கிற வயசு இருந்தால் சத்தியமாக ஓய்வு எடுத்துருங்க. அஷ்டம சனி வரப்போகுது. இதே இது நான் உழைக்கிற வயசுங்க அப்படின்னா தயவுசெய்து உழைக்காமல் இருந்துறாங்க. சனி கரெக்டான பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடி மேல் அடி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி ஒரு சாப்பாடு நான் ஓசையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட அந்த கை சாப்பாடு போட வராது. அஷ்டம சனி அதுதாங்க உங்களுக்கு உணர்த்தும். அதே மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்தேங்க, என்ன உழைச்சாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க. நான் நாயாக தான் உழைச்சேன், நீங்கள் தான் ஒன்றுமே உழைக்கலைங்கிறீங்க அப்படின்னா. நாயாக உழைச்சேன்னு சொல்கிறீங்க இல்லை, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு அந்த அஷ்டம சனியில் நிச்சயம் பலன் கிடைக்கும். கடும் உழைப்பாளி இருக்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடுமையாக உழைக்கணும், பொழுதுபோக்கை குறைக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களோட அம்சம் செம்ம லெவலுங்க. இன்னொன்று வந்து அவங்க சிம்ம ராசிக்காரவங்க கம்பீரம். அந்த கம்பீரத்தை என்றைக்குமே விட மாட்டேங்க. நீங்கள் கம்பீரத்தில் விட வேணாம், கௌரவத்தில் விட வேணாம். நம்ம என்ன, நான் யார், அதை நீங்கள் உணர ஆரம்பிங்க. அதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த வருடத்தை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிரகநிலை சரியாக இல்லை, சரியான கிரகங்கள் இல்லை. ஆனால் தொழில் பாவத்தில் நல்லா இருக்குது, வேலை பாவத்தில் நல்லா இருக்குது, குழந்தைகள் விஷயத்தில் நல்லா இருக்குது, குடும்ப விஷயத்தில் நல்லா இருக்குது, வாழ்க்கை துணை விஷயத்தில் சின்ன சின்ன சட்ட சிக்கல் எல்லாமே வந்து போகும். அதுவும் நிரந்தரம் கிடையாது, அதுவுமே சால்வ் ஆகும் இந்த வருடங்கள். அதனால கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். சிம்மராசிக்காரவங்களுக்குலாம் 10 லட்சம் கடன் வச்சுருக்கேன், இந்த என் நகை ஃபுல்லாக, என் முன்னாடி நகை ஃபுல்லாக லாக்கரில், பேங்க் லாக்கரில் கடனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் நான் அது திருப்ப போகிறேன், திருப்பிடுவேன், இந்த வருடம் கையில் வந்துவிடும், என் மனைவி கழுத்து நிறைய நகையை போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்களும் வாங்க. பெண்களும் எல்லா நகையும் நான் திருப்பிடுவேன், அடுத்து இந்த ரொட்டேஷனுக்கு மணியை விடாமல் அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி என் நகையை வெளியேறுப்பேன்னு சொல்கிற பெண்களும் இருங்க. வாழ்க்கை சிறக்கும். இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமைத்து கொள்ளுங்கள். தில்லையம்பலம்.